Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரேவிங். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நாம பாட்டி சொன்ன கதை, பாட்டி காலத்தில் நடந்த ஒரு உண்மை பேய் சம்பவத்தை தான் பார்க்க போறோம். அது இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாந்திரிகத்துக்கு பேர் பெற்ற நம்ம பக்கத்து ஊரான கேரளாவில் தான் இந்த ஒரு பயங்கர சம்பவமும் நடந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த ஒரு டைம் உங்களுக்கு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தோடு தான் இப்போ நான் வந்திருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை உங்கள் லைஃப்பில் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுற்றி இருக்கிற யார் லைஃப்லையாச்சும் இந்த மாதிரி பேய் சம்பவம் நடந்ததுன்னா அது ஒரு வாய்ஸ் நோட்டா இல்லை டைப் பண்ணி கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த உண்மை சம்பவம் உண்மையிலேயே த்ரில்லிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வர பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு போஸ்ட் நம்ம இருக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். I'm happy to inform you that my friend from Melbourne has launched a new and super simple game, Chicken Road. அண்ட் இது உங்களை அதிகப்படியான மணியை வின் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாகவும் இருக்கும். இந்த கேமோட பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் வர ரோட் சிக்கன் இதை நீங்கள் யூஸ் பண்ணி எவ்வளோ தூரம் இதை நீங்கள் கொண்டு போக முடியுமோ. இது கூடவே முக்கியமான கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே கோல்டன் எக்லாம் வரும். இதெல்லாம் கலெக்ட் பண்ணினா இது எல்லாமே உங்களுக்கு மல்டிப்ளேயர் ஆகி ஒரு பெரிய ஜாக்பாட்டை வின் பண்ணலாம். இதில் வெறும் 3 கொஞ்சம் கஷ்டமான லெவலும் இருக்குது. ஆனால் என்னோட ரெக்கமெண்டேஷன், நீங்கள் ஈஸியான லெவலை செலக்ட் பண்ணி கோ ப்ரெஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான திங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒரு ட்ரையல் ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கும். இது கூடவே உங்களுக்காக ஒரு ப்ரோமோ கோடும் கொடுத்துருக்கேன், பிளாகர்னு. இதன் மூலியமா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்காக ஒரு பெரிய போனஸும் காத்துட்டு இருக்கு. 3,15,000 + 220 ஃப்ரீ ஸ்பின்னும் கிடைக்கும். இது எல்லாமே உங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபாசிட்ல. Look, Melbourne now released a new part, Chicken Road 2. அண்ட் இதில் நான் ஹை அண்ட் லெவலையும் ரீச் பண்ணியிருக்கேன். Now I want my followers to see my victory. அண்ட் நானும் ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கேன் அந்த லெவலை ரீச் பண்ணி அந்த ஜாக்பாட்டை வின் பண்ணுறதுக்காக. சூப்பர், நானும் நினச்ச மாதிரியே அந்த ஜாக்பாட்டை வின் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஸோ உங்களுக்காக நான் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ப்ரோமோ கோடை நீங்கள் யூஸ் பண்ணினா உங்களுக்காக ஒரு ஹியூஜ் போனஸும் காத்துட்ருக்கு. 3,15,000 rupees + 220 ஃப்ரீ ஸ்பின் ஆன் யோர் ஃபர்ஸ்ட் டெபாசிட். இது நீங்கள் வின் பண்ணுற சான்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் சுதன். இவர் கேரளாவை சேர்ந்தவரும். இந்த திகில் பேய் சம்பவம் சுதன் இவருடைய பாட்டிக்கு தான் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது சுதனும் அவங்க பாட்டி கூட 2 வயசு குழந்தையா இருந்திருக்காரு. அது இந்த சம்பவம் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. சரியா 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சுதன், இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளா தான். அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுதனுடைய அம்மா அப்பா இவங்க 2 பேருமே ஒரு கொள்கையோட இருக்காங்க. அது என்னன்னா, நமக்கு சொந்த வீடு சொந்தமா நிலம்னு எதுவுமே கிடையாது. நமக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. ஃபியூச்சர் இப்படி இருந்ததுன்னா ரொம்பவே கஷ்டம். அதனால ஒரு சில வருஷத்துக்கு குழந்தைய தாத்தா பாட்டி கண்ட்ரோலில் கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் ஓடி உழைக்க ஆரம்பிப்போம். அப்படி உழைக்கிற அந்த காசை சேர்த்து வச்சு நமக்குன்னு ஒரு சொந்த இடத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சுதனுடைய அம்மா அப்பா இவங்க 2 பேருமே பிளான் பண்றாங்க. இதனால 2 வயசு குழந்தைய இருக்கிற சுதனை தாத்தா பாட்டி கிட்டையும் கொடுத்துடுறாங்க. அவங்க கிட்டையும் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு குழந்தைய நீங்க தான் பாத்துக்கணும். உங்களுக்கும் குழந்தைக்கும் மாசம் மாசம் என்னென்னலாம் செய்யணுமோ அதை நானே உங்களுக்கும் செஞ்சு கொடுத்துறேன். ஆனா இப்போதைக்கு என் குழந்தைய என் கூட வச்சு பாத்துக்கிற அளவுக்கு எனக்கும் பொறுமை இல்லை. ஏன்னா எனக்கும் சொந்தமா ஒரு இடம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கும் அந்த ஒரு பொறுமை வரும். அது வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு தாத்தா பாட்டிக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. அவங்களும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு, அட நீங்க 2 பேரும் உழைங்கப்பா, குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தாத்தா பாட்டியும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் சுதனுடைய அம்மா அப்பா இவங்க வேற ஊருக்கு போயிட்டு வேலை செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. சுதனுடைய அம்மா இவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப், அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் அப்படின்றதுனால வேற வேற ஊருக்கும் மாத்துவாங்க. அண்ட் இந்த சைட்ல தாத்தா பாட்டி கை குழந்தையா இருக்கிற சுதன் இவங்க 3 பேருமே கேரளால சிட்டி மாதிரியான இருக்கிற ஏரியால தான் வீடு வாடகை எடுத்தும் தங்கி இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம தாத்தா பாட்டி இவங்க 2 பேரும் தனியா வாழ்ந்துட்டு இருக்கும் போதும் இவங்களுக்கு துணையா இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு வளர்ப்பு நாயை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த வாடகை வீட்டுல தாத்தா பாட்டி சுதன் அண்ட் வளர்ப்பு பிராணி மொத்தமா 4 பேரும் இருந்திருக்காங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனருக்கும் பிடிக்கல. எங்க
இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இதுக்கப்புறம் நீங்கள் வளர்ப்பு நாயெல்லாம் வளர்க்கக்கூடாது, ஒன்று இதை எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துருங்க, இல்லைனா நீங்கள் வேறு எதனா வீடு மாறிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது தாத்தா பாட்டிக்கு அந்த நாயை விடுறதுக்கு மனசும் கிடையாது. போய நான் வேறு எதனா வீடை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி இவங்களும் வேறு ஒரு வீடை தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த சுதனோட அப்பா கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவரும் கிளம்பி வராரு வீடு தேடுறதுக்காக. ஒரு சைடில் தாத்தா, இன்னொரு சைடில் சுதன் அப்பா, இவங்க 2 பேருமே மாறி மாறி அந்த சிட்டிலே வீடு தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி எந்த வீடும் கிடைக்கல. அப்படி வீடு செட் ஆனாலும் அந்த வீட்டில் வளர்ப்பு நாயெல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படியே தேடிட்டு இருக்கும்போது ஒரு லெவலுக்கு அப்புறம் அப்பா என்ன சொல்றாருன்னா, அப்பா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் சிட்டியில் இருக்க வேண்டாம், கிராமத்தில் இருங்க. ஏன்னா கிராமத்தில் வீடு சீக்கிரமும் கிடைக்கும், உங்களுக்கு பெருசாக தொந்தரவும் இருக்காது, அண்டு வாடகையும் கம்மியாக இருக்கும். ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் கிராமத்தில் இருங்க, அதுக்கப்புறம் நல்ல வீடாக கண்டிப்பாக நானே பார்த்து திரும்ப உங்களை இந்த ஏரியாவுக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயம் பாட்டிக்கும் ஓகேன்னு தான் இருக்குது. சரிங்க, பையன் சொல்கிற மாதிரி ஒரு 6 மாதம் தானே நம்ம கிராமத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் வீடு தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கேரளாவில் எந்த ஊரில் அந்த கிராமம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ வரைக்கும் சுதன் இவருக்கு கிட்ட கூட சொல்லல. ஏன்னா சுதன் இவரும் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்கேஸ் அந்த இடம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எதிர்காலத்துல அந்த சம்பவம் நடந்த, அந்த பேய் சம்பவம் நடந்த அந்த இடத்த போயிட்டு இவன் பாப்பான் அப்படின்றது தாத்தா பாட்டி இவங்க 2 பேருக்குமே தெளிவா தெரியும். அதனாலே ஸ்டில் இப்ப வரைக்கும் எந்த ஏரியால அந்த ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு இப்ப வரைக்கும் சொல்லாம இருந்திருக்காங்க. இப்படி கிராமத்தில் போயிட்டு வீடும் பார்க்குறாங்க. ஒரு பெரிய வீடே கிடைக்குது. சொல்லப்போனால் அந்த வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 4 அறைகளும் இருந்துட்டுருக்கு. பெட்ரூம் அப்படின்னு சொல்ல முடியாது, 4 அறைகளும் இருந்துட்டுருக்கு. அண்டு வீடும் பார்த்தீங்கன்னா நல்லா விஸ்தாரமாக ரொம்பவே பெருசாக இருக்க. இந்த வீடும் இவங்களுக்கு பிடிச்சிருது. ரெண்ட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால இவங்களும் அந்த வீட்டுக்கு வாடகைக்கும் போகிறாங்க. அண்டு சுதனுடைய அப்பாவும் ஓகே, அப்பா அம்மா வந்து இந்த இடத்துல சேஃபாக இருப்பாங்க, நம்ம பையனை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த வாடகை வீட்டில் விட்டுட்டு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு அங்கே இருந்தவரும் வேலையை பார்க்கறதுக்கும் கிளம்பிடுறாரு. பாட்டி இருக்கிற இந்த கிராமத்துல இருந்து அப்பா வேலை பார்க்குற அந்த ஏரியா ரொம்பவே தூரம். இப்படி அப்பா கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த சைட்ல தாத்தா பாட்டி அண்டு சுதன் வளர்ப்பு நாய் இவங்க எல்லாருமே அந்த வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் பாட்டியும் நைட்டு சமைக்கிறாங்க. சமைச்ச சாப்பாடை தாத்தாக்கும் கொடுத்துறாங்க, கொஞ்சம் வளர்ப்பு நாய்க்கும் போட்டுறாங்க. அண்டு சுதன் இவருக்கும் சாப்பாடு கொடுத்து இவரையும் தூங்க வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க அவ்வளவு ஈஸியா தூங்க மாட்டாங்கல்ல, ஸோ அதனால பாட்டி இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் தூங்க வைக்க முயற்சி பண்றாங்க. இப்படியே ஒரு லெவலுக்கு அப்புறம் சுதனும் அவரும் கண்ணை சந்து தூங்கிடுறாரு. தூங்கினதுக்கு அப்புறமும் பாட்டி குழந்தை கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் அசைஞ்சாலும் பையன் எந்திரிச்சோம் அப்படின்றதுனால பாட்டியும் கூட இருந்துட்டு இருக்க. தாத்தா ஒரு ரூம்லயே உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது தாத்தாக்கு இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தமும் கேட்குது. அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, யாரோ ஒருத்தவங்க கொலுசு போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற சத்தமும் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட தாத்தாவும், ஏய் குழந்தைய தூங்க வைக்காம அங்கே என்னடி பண்ற, தூங்கவே அப்படின்னு தாத்தா இவரும் இந்த வயசானவங்க ஒரு பாணியில பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாத்தாவும் பேச இந்த சைடில் பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, எங்க நான் இல்லைங்க, யாரோ வீட்டுக்கு வெளியில் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதும், ஓ வீட்டுக்கு வெளியிலையா, சரி அப்படின்னு தாத்தாவும் சைலண்ட் ஆயிடுறாரு. அண்ட் முன்னாடியே சொல்லிடுறேன், இவங்க இந்த இடத்துல மலையாளத்தில் தான் பேசிக்கிறாங்க. பட் சுதன் இவருக்கு தமிழும் தெரியும். ஸோ அது எல்லாத்தையுமே நமக்கு தமிழில் மொழிபெயர்த்து தான் சொல்லியிருக்காரு. அதை தான் உங்களுக்கும் புரியும்படி சொல்கிறேன். இதுக்கப்புறம் தாத்தாவும் தனியாக ரூமில் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள சலங்க சத்தம், யாரோ நடந்து போகிற சத்தமும் கேட்க தாத்தா இவரும் கொஞ்சம் சந்தேகப்படுறாரு. வீட்டுக்கு வெளியில இருந்து சத்தம் கேட்குதுன்றா, சரி என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு தாத்தாவும் அந்த ரூம்ல இருந்து வெளியிலயும் வராரு. வெளியில வந்து பார்த்தா இந்த இடத்துல பாட்டி குழந்தைய தூங்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்க உட்காந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தாத்தாக்கே தெரியுது இந்த சத்தம் வீட்டுக்கு வெளியில இருந்து வருது, யாருன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு இவரும் பொறுமையா போறாரு. ஆனா அந்த கதவை திறக்கலான்னு போது பாத்தீங்கன்னா அப்ப வரைக்கும் அந்த சத்தம் தெளிவா கேட்குது. அது எப்படி இருக்குன்னா, சலங்க போட்டுட்டு வெறும் பாதத்தோட தொம்முன்னு நடந்தா அந்த சத்தம் பிளஸ் சலங்க சத்தம் கேட்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் அந்த சத்தமும் கேட்க தாத்தாவும் போயிட்டு சடனா கதவை திறக்கிறாரு. அவர் கதவை திறந்தா அடுத்த 1-2 செகண்ட் சத்தம் கேட்டிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அந்த சத்தம் அப்படி அமைதியா இருக்கு. இவரும் வீட்டை விட்டு வெளியில போய் சுத்தி முத்தி பாக்குறாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றதுனால, அதுவும் கிராமம் அப்படின்றதுனால வீடு பக்கத்துல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா தள்ளி தான் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரிதான் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருளோன்னு இருந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு தான் வெளிச்சம் இருக்கே தவிர, ஆனா அந்த வெளிச்சத்துல ஆட்கள் யாராச்சும் நடமாட்டம் இருந்ததுன்னா தெளிவா தெரியும். ஆனா அந்த சூழ்நிலையில அங்க யாருமே இல்லைன்றத உணர்ந்த தாத்தா இவரும், எங்க இருந்து இந்த சத்தம் வந்திருக்கும், இங்க வெளியில யாருமே இல்லையே, யார் கொடுத்துருப்பா அப்படின்னு இவருக்கும் ஒண்ணுமே புரியாம உடனே அங்கிருந்து திரும்பவும் வீட்டுக்குள்ள வராரு. கதவை சாத்திட்டு மறுபடியும் ரூம்ல போய் உட்கார்றாரு. இப்படி ரூம்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் அந்த சலங்க சத்தம்
பாதம் சத்தம், இது ரெண்டுமே கேட்க தாத்தாவும் பொறுமையா அந்த ரூமை விட்டு வெளியில வராரு. பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டி முகத்தை பார்க்கும்போது ஆல்ரெடி இவ பயந்துருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு தாத்தாவும் யோசிக்கிறாரு. பார்த்தா உண்மையிலேயே பாட்டி இவங்க அந்த சத்தத்தை கேட்டு பயந்துருக்காங்க. பாட்டி பயந்ததை பார்த்து தாத்தா இவரும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருக்குமே ஒன்றும் புரியல. ஏன்னா ஊர் பேர் தெரியாத கிராமத்தில் தான் இவங்களும் வாடகை எடுத்திருக்காங்க. கூப்பிட்ட குரல கூட உதவின்னு ஆளுங்க வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதிரி அமானுஷமான சத்தம் கேட்டதுன்னா யாரா இருந்தாலும் கண்டிப்பா பயம் இருக்கும். அதுவும் கையில கை குழந்தை வந்துட்டு இருக்கு. இப்படி அவங்க பயந்துட்டு இருக்கும்போது இந்த சலங்க சத்தம் வீட்டுக்கு மாடியில இருந்தும் கேட்க ஆரம்பிக்குது. ஒருவேளை மேல யாராச்சும் இருப்பாங்களோ அப்படின்னு தாத்தாவும் சரி பாட்டியும் சரி அந்த குழந்தைய தனியா விட்டு போக முடியாதுல்ல அப்படின்றதுனால நல்லா தூங்கிட்டு இருக்கிற சுதன் அவரையும் கையில தூக்கிட்டும் போறாங்க. ரெண்டு பேருமே படியேறி மேல போயும் பாக்குறாங்க. மேல போய் பார்த்தா கூட மொட்டை மாடியில யாருமே இல்லை. அப்ப தாத்தா சொல்ற விஷயம், எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா இந்த திருட்டு பசங்க பண்ற வேலையா தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கிராமத்துல அர்த்தராத்திரில பக்கத்துல வீடும் இல்லை பார்த்தியா, திருட்டு பசங்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்கணும். நீ ஒன்றும் இல்லை, நீ கீழே போ, இங்கே இருக்கிற எல்லா கதவு ஜன்னலையும் நான் மூடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கை குழந்தை இவங்களை கீழே அனுப்பிடுறாங்க. தாத்தாவும் அந்த மொட்டை மாடி கதவை மூடிடுறாரு. அப்படியே கீழே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா கதவு ஜன்னலையும் மூடுறாரு. கடைசியாக இந்த வீட்டோட மெயின் கதவு இப்போ திறந்து தான் வச்சிருக்காங்க. தாத்தாவும் அந்த மெயின் கதவை மூடிட்டு அப்படியே பாட்டிக்கிட்டே வந்து உட்காடுறாங்க. பயப்படாதம்மா, இது எல்லாமே திருட்டு பசங்களோட வேலையாக தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டிக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே தூங்கலாம் அப்படின்னு படுக்க போறாங்க. அப்ப படுக்கும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த சலங்க சத்தம் பிளஸ் அந்த காலடி சத்தமும் ரெண்டுமே ஒன்னா வீட்டுக்கு வெளியிலயும் கேட்க ஆரம்பிக்க மறுபடியும் அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் இன்னமும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்னதா டவுட் இருக்கும், எப்பா பாட்டி தாத்தா தான் ஒரு வளர்ப்பு நாயை வளர்த்துட்டு இருக்காங்களே, அது எதுவுமே சத்தம் கொடுக்கலையாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு ட்விஸ்டும் இருக்கு. அது போக போக உங்களுக்கும் புரிய வரும். இப்படி சத்தம் கேட்கும்போது தாத்தா யோசிக்கிற விஷயம், என்னடா இவனுக்கு விடமாட்டானுங்க போல இருக்கே, சரி என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம், நானும் கதவை திறக்க மாட்டேன், அவனுக்கு போற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தூங்காம உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி இந்த சத்தம்லாம் கேட்ட உடனே நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தையா இருக்கிற சுதனும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பயங்கரமா அழவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த குழந்தைங்கெல்லாம் பயந்ததுன்னா அழும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவரும் பயங்கரமா அழ. ஒரு சைட்ல வீட்டுக்கு வெளியில அந்த சத்தம், இந்த சைட்ல சுதன் இவரும் அழுதுட்டு இருக்காரு. இதுவே தாத்தா பாட்டி இவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சலையும் கொடுக்க, இதனால கோவப்பட்ட தாத்தா என்ன பண்றாருன்னா, என்னை விடு, நான் எவன் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு எந்திரிச்சு கதவை திறக்கலான்னு போது பாட்டியும் அவசர அவசரமா வந்து தாத்தாவோட கையை பிடிச்சி இழுத்துறாங்க. யோ வெளியில போவாத அப்படின்னு தாத்தாவை கதவை திறக்கவும் விடல. ஏன்னா வெளியில யாரு இருப்பா, எத்தனை பேர் இருப்பாங்கலாம் தெரியாது, நம்ம வேற தனியா இருக்கோம், இந்த நேரத்துல வெளியில போனோம்னா நிறைய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம அமைதியா வீட்லயே இருப்போம், வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கும் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் வீட்டை விட்டு வெளியில போகாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா மறுபடியும் அந்த சலங்க சத்தம் கேட்கும் போதுதான் தாத்தா ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறாரு, என்னடா இவ்வளவு அலப்பறம் நடந்துட்டு இருக்கு, இந்த நாய் எங்க போச்சு, இது கத்தவும் இல்லை, ஒண்ணுமே பண்ணல, தூங்கிட்டு இருந்த குழந்தை எந்திரிச்சு அலறவும் ஆரம்பிக்குது, இந்த நாய் எங்க போச்சு அப்படின்னு தேடும்போது அந்த நாய் பாத்தீங்கன்னா பயத்துல அந்த வீட்டோட ஒரு மூலையில போயிட்டு அமைதியா படுத்துட்டும் இருக்கு. மூச்சு மட்டும் தான் விட்டுட்டு இருக்கே தவிர உடம்புல வேற எந்த விதமான அசைவும் இல்லை. நாய் உயிரோட தான் இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு போன மாதிரி அப்படியே படுத்த படுக்கையா இருக்கு. இவங்களும் போயிட்டு அந்த நாயை எழுப்புறாங்க. ஆனா துளி கூட அசைவும் இல்லை. மூச்சு இருக்கான்னு செக் பண்ணா மூச்சும் இருக்கு, வயித்துல அந்த அசைவும் இருந்துட்டு இருக்கு. அப்பதான் தாத்தா பாட்டி யோசிக்கிறாங்க, இந்த நாய் ஏதோ பயத்துல இப்படி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. உண்மையிலே வீட்டுக்கு வெளியில இருக்கிறது மனுஷனா இல்ல பேயா அப்படின்னு. இப்படி பொழுது விடிகிற வரைக்கும் தாத்தா பாட்டியும் காத்துட்டு இருக்காங்க. பொழுது விடியும் போதுதான் அந்த வீட்டுக்கு வெளியில கேட்கிற சலங்க சத்தம், அந்த காலடி சத்தம், இது நிறைய சத்தம்லாம் கேட்கல. ஒரே ஒரு ஆளு ரெண்டு காலில் சலங்கையை போட்டுட்டு ஒரு மனுஷனோட நடமாட்டம் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த சத்தமும் கேட்குது. ஆனா கரெக்டா பொழுது விடியும் போது பாத்தீங்கன்னா அந்த சத்தம் அப்படி அடங்கிருது. அது வெளியில வெளிச்சமும் வருது. வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தாத்தா பாட்டி இவங்களும் எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியில போய் சுத்தி பாக்குறாங்க. வெளியில எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்ததுக்கான தடையுமே இல்லை. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தாத்தாவும் என்ன பண்றாருன்னா, அந்த ஊர்ல இருக்கிற இந்த ஐஎஸ்டி லோக்கல் போன்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா, லேண்ட்லைன், அந்த இடத்த தேடி பிடிச்சி அவருடைய மகனுக்கும் லேண்ட்லைன்ல கால் பண்றாங்க. அந்த சமயம்லாம் செல்போன்லாம் கிடையாது. ஆனா தாத்தா இவரும் ஒரு கடையில இருந்து சுதனுடைய அப்பாவுக்கும் கால் பண்ணி, பா நைட்டு ஃபுல்லாக வீட்டில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குப்பா, ஒரே சத்தமாக இருந்துட்டு இருக்கு, எனக்கு என்னவோ இதெல்லாம் திருடங்களோட வேலையாக இருக்கும் போல இருக்கு, ரொம்பவே பயமாக இருக்கு அப்படின்னு தாத்தாவும் இந்த சைடில் பதறி சொல்ல, சுதனுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, அப்பா ஒரு சில இடத்துல ஒரு சில கிராமங்களில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு, தயவு செஞ்சு ஒரு 6 மாதம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் 7 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க, கதவெல்லாம் சாத்திட்டு சேஃபாக வீட்லையும் இருங்க, இந்த 6 மாதத்துக்குள்ள நம்ம சிட்டியில் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல கண்டிப்பாக வீட்டு பார்த்து அங்கே உங்களை கூப்பிட்டு போயிடுறேன், 6 மாதம் மட்டும் பொறுத்துங்கன்னு சொல்லும்போது இந்த சைடில் தாத்தாவும் புரிஞ்சுக்கிறாரு. சரி
அந்த சைடில் பையன் அவனும் வந்து வேலை விஷயமா அங்கங்கன்னு சுற்றிட்டு இருக்கான். இந்த நேரம் நாம் இதெல்லாம் சொல்லி அவன் மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டாம், அவனுக்கும் ப்ரெஷர் தர வேண்டாம் அப்படின்னு தாத்தாவும் சரிப்பா நான் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாரு. இப்படி அன்னைக்கு ராத்திரியும் வருது. அன்னைக்கு வழக்கம் போல பாட்டி இவங்களும் சமையல்லாம் செஞ்சு எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த நாய் நல்லா சுறுசுறுப்பாக அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருக்கு. ஆனால் அந்த நைட்டு நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாய் திடீர்னு பயந்து போய் ஒரு ஓரமாக உட்காந்துக்குது. அண்ட் இந்த சைடில் தாத்தா பாட்டி எதனால் இந்த நாய் இப்படி பண்ணிட்டு இருக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு அவங்களும் ஆரம்பத்தில் குழம்பியும் இருக்காங்க. சரி உடம்பு சரியில்லை போல இருக்கு, அப்புறமா என்னதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தூங்குறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே நைட்டும் வருது. ஒரு சைடில் கை குழந்தையா இருக்கிற சுதன் இவரையும் தூங்க வச்சிடறாங்க. தாத்தா பாட்டியும் அப்படி தூங்கலான்னு போது பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வெளியில அந்த சலங்க சத்தம் கேட்கல, அதுக்கு பதிலாக ஒரு பெண் அழுகிற சத்தமும் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட தாத்தா இவரும் ஒருவேளை இவதான் அழறாளோ அப்படின்னு பாட்டி மேலே சந்தேகப்படுறாங்க. ஏன்னா பாட்டி இவங்க ஏதாச்சும் நினச்சி பயந்து நேற்றுல அந்த சம்பவம் நடந்ததில்ல, அதனால பயத்தில் அழறாங்க போல இருக்கு அப்படின்னு தாத்தாவும் பாட்டியை வந்து சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா பாட்டி நார்மலாக தான் இருக்காங்க. அப்போதான் தாத்தாக்கே புரியுது இந்த சத்தம் இங்கேருந்து வரல, வீட்டுக்கு வெளியிலேருந்து கேட்குதுன்னு உடனே ரெண்டு பேருமே பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, நேற்று சலங்க சத்தம் கேட்டுது, இப்போ ஏதோ ஒரு பெண் அழற சத்தமும் கேட்குது, இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலையே. நேற்று கேட்ட சலங்க சத்தத்துக்கு காரணம் ஏதோ திருடங்களா இருப்பாங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம், ஆனா இப்ப ஏதோ பெண் அழறாளே, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேருமே ரொம்பவே குழம்பியும் இருக்காங்க, ரொம்பவே பயத்திலையும் இருக்காங்க. இப்ப தாத்தா பொறுமையா எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு இந்த சத்தம் உண்மையிலே எங்க இருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது தாத்தா இதுக்கு முன்னாடி ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருந்தாரு சொன்னோம் பாத்தீங்களா நேத்து நைட்டு, அந்த ரூம்ல இருந்துதான் அந்த ஒரு சத்தமும் கேட்க இவர் அந்த ரூம்ல போயிட்டு சுத்தி சுத்தி பாக்குறாரு. ஜன்னல்லாம் திறந்துதான் இருக்கு, வெளியில இருந்துதான் சத்தம் கேட்குதுன்னும் போது தாத்தாவும் என்ன பண்றாருன்னா அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில வராரு. வெளியில வந்து இந்த வீட்டோட மெயின் கதவு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வரும்போது தான் தாத்தா ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. அட பாவி, நான் அந்த வீட்டோட மெயின் வாசலே மூடலையும், வழக்கமா தூங்கும்போது அந்த வாசக்கதவை நான் மூடிட்டு தான் தூங்குவேன், ஆனா இன்னைக்கு அந்த வாசக்கதவை நான் சாத்துறதுக்கே மறந்துட்டேன் அப்படின்னு தாத்தா என்ன பண்றாருன்னா அவசர அவசரமா அந்த வாசல் கிட்டேயும் போறாரு. அப்படி அந்த வாசல் கிட்ட போனதுக்கு அப்புறம் அந்த கதவை மூடலான்னு யோசிக்கும் போது இவ்வளோ நேரம் அந்த பெட்ரூம் கிட்ட சத்தம் கேட்டதில்ல அழற சத்தம், இப்போ அந்த மெயின் வாசல் கிட்ட, அதுவும் அந்த வாசக்கதவுக்கு பக்கத்துல நின்று அழுதான் அந்த சத்தம் எப்படி கேட்கும், ரொம்பவே கிட்ட கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த அழற சத்தமும் கேட்க தாத்தாவும் பயங்கரமா பதறாரு. இந்த சைடில் பாட்டி இவங்களும் பயங்கரமா பதறியும் போறாங்க. ஒரு சைடில் அந்த நாய் பயத்துல அப்படியே நடுங்கி ஓரமாக உட்காந்துட்டு இருக்கேன். இந்த சைடில் குழந்தையா நல்லா தூங்கிட்டு இருக்கிற சுதனும் அலறி கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல அந்த வாசக்கதவு கிட்ட கேட்கிற அந்த அழற சத்தத்தை வந்து தாத்தா இவருக்கும் வெளியில யாராச்சும் இருப்பாங்கன்னு போய் எட்டி பார்க்கறதுக்கும் பயமா இருக்கு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா அந்த கதவை அப்படியே சடான்னு சாத்திட்டு தாழ்பால் போட்டுட்டு, ஏய் என்னடி இது, அந்த ரூம்குள்ளே அழற சத்தம் கேட்குது, இங்கே அழற சத்தம் கேட்குது, என்னவா இருக்கு அப்படின்னு இப்ப தாத்தாக்கும் நடுங்கவும் ஆரம்பிக்குது. இப்படி அழற சத்தம் இன்னமும் கோரமா ஒரு மாதிரி பயத்தை கிள்ளி உசுப்பேத்துற மாதிரி அந்த அழற சத்தமும் கேட்க இந்த சத்தத்தை கேட்ட பாட்டி இன்னும் பயந்து அவங்களும் பயங்கரமா அழவும் ஆரம்பிக்கிறாங்க. தாத்தாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னடா இது டெய்லி போராட்டமா போச்சு, வெளியில இந்த சத்தம், வீட்டுல இவ்வாறு பயந்துருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இவரும் வீட்டை விட்டு வெளியில போறதுக்கும் பயம் இருக்கு. ஏன்னா நேத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வெளியில நடமாட்டத்துக்கான சத்தம் மட்டும் தான் கேட்டுது. அப்படி இருக்கும்போது ஏதோ ஆளுங்க தான் இருப்பாங்க, வெளியில போய் சண்டை கூட போட்டுடலாம், ஆனா இப்போ அழற சத்தம் கேட்குது, இது பேயா இருந்ததுன்னா எப்படி போய் சண்டை போடுறதுன்னு தெரியாம தாத்தா இவரும் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் வீட்டை விட்டு போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இருக்காங்க. இந்த சைடில் சுதனும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காருல, அவருடைய அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த குழந்தை விடிய விடிய அழுதுட்டும் இருக்கு. கிட்டத்தட்ட 3 to 4 மணி வரைக்கும், தோராயமா சொல்றேன், அந்த 3 to 4 மணி வரைக்கும் அந்த குழந்தையும் அழவும் ஆரம்பிக்க ஒரு லெவலுக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியில கேட்கிற அந்த அழுகிற சத்தம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த சைடில் குழந்தையா இருக்கிற சுதன் இவரும் தூங்கவும் ஆரம்பிக்கிறாரு. இவரு தூங்கினதுக்கு அப்புறம் தான் தாத்தா பாட்டியும் சரி கொஞ்ச நேரமாச்சு தூங்கலாமே அப்படின்னு இவளும் கொஞ்சம் கண்ணை அசர்றாங்க. அப்படி தூங்கின கொஞ்ச நேரத்துல வெளியில கோழி கத்துற சத்தம்லாம் கேட்குது. என்னன்னு பார்த்தா விடிஞ்சிருச்சு. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டி என்ன பண்றாங்கன்னா குளிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில வராங்க. அண்ட் அங்க இருக்கிற டெலிபோன் பூத்துக்கு போயிட்டு சுதன் அவங்க அம்மாக்கும், அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல தானே வேலை பார்க்குறாங்க, ஸோ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இவங்களுக்கு ஒரு நம்பரும் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கும் கால் பண்றாங்க. கால் பண்ணி, அம்மா
நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வெளியில் லாஸ்ட் 2 நாளா ஒரே பிரச்சனையா இருக்கு. முதல் நாள் ஏதோ ஆட்கள் நடமாட்டமும் இருந்தது. 2வது நாள் நேத்து நைட்டு வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு பெண் அலற சத்தமும் கேட்குது. உங்க மாமனாருக்கு பேய் பிசாசுல நம்பிக்கைலாம் இல்லை, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. முந்த நாள் கேட்டதும் நேத்து கேட்டதும் எனக்கு என்னவோ இந்த பேய் பிசாசோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட் நேரத்தில் திருடங்க வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை மீறி இந்த ஒரு செயல் நடக்குதுன்னா கண்டிப்பா இது பேய் பிசாசோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்லும் போது அந்த சைட்ல சுதன் அம்மாவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அத்தாத்த, என் குழந்தை உங்க கூட தான் இருக்கான், தயவு செஞ்சு நைட்டு 7 மணிக்கு மேல நீங்க வீட்டை விட்டு வெளியில வராதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் நான் பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் மதியானம் போல உங்களை பார்க்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்ல சுதன் அவங்க அம்மாவும் வேலை இன்னைக்கு பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்ம கிளம்பி போய் குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி இருக்கிற அந்த கிராமத்துக்கும் வராங்க. இந்த ஒரு விஷயம் சுதன் அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவரும் உடனே வேலையில இருந்து கிளம்பி அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக அந்த கிராமத்துக்கும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் சுதன் அவங்க அப்பா தாத்தா கிட்ட சொல்ற விஷயம், அப்பா மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு கொஞ்ச நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, வர வழி இல்லை அப்படின்றதுனால தான் இந்த கிராமத்துல வீடு பார்த்து உங்களையும் தங்க வச்சிருக்கோம், வெறும் 6 மாசம் தான், அதுக்கப்புறம் நாம எல்லாருமே ஒன்னா இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு பொறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது தாத்தா பாட்டி இவங்களுக்கும் வேற வழி தெரியல. ஏன்னா நம்ம பையன் நம்ம கூட சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணல, அவன் ஒரு கொள்கைக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கான், அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணலன்னா என்ன இருக்கு அப்படின்னு தாத்தா பாட்டியும் இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த சைட்ல சுதன் அவங்க அம்மா இந்த கிராமத்துக்கு வரதுக்கு லேட் ஆயிருது. நைட்டு போலதான் வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்களும் நடந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க. பேசிட்டு சரிம்மா இன்னைக்கு நைட்டு நான் இங்கேயே தங்குறேன், உங்க கூட தான் இருக்கேன், பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு சுதனுடைய அம்மா அவங்க கூட தான் தங்குறாங்க. அடுத்து சுதன் அவங்க அப்பா அங்க தங்குறாருன்னு கேட்டீங்கன்னா அவரு தங்கல, எனக்கு வேலை இருக்கு, அதான் இவ இருக்கால இவ பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுதன் அவங்க அம்மாவை அங்கேயே விட்டுட்டு அப்பா இவர் மட்டும் கிளம்பி போயிடுறாரு. சுதன் அவங்க அம்மாவும் திட்டுறாங்க, அந்த ஆளு தான் லூசு மாதிரி சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்கான், அந்த ஆளு போட்டோம் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கூட இருக்காங்க. எப்படி அந்த நைட்டும் வருது. சுதன் அவங்க அம்மா அவங்க குழந்தைய வந்து சாப்பிட வச்சு தூங்க வைக்கிறாங்க. குழந்தையும் தூங்கிட்டான். அண்ட் இந்த இடத்துல அம்மா தாத்தா பாட்டி இவங்க 3 பேருமே சகஜமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி நடு ராத்திரியும் ஆகுது. அவர் மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12ல இருந்து 12:30 இருக்கும். அந்த சமயம் வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வளர்த்துட்டு இருக்கிற வளர்ப்பு நாய் திடீர்னு எந்திரிச்சு ஒரு மாதிரி அப்படின்னு கத்திட்டு பயத்தோட ஓரமா போயிட்டும் உட்காருது. இந்த ஒரு விஷயத்த பார்த்தேன் தாத்தா பாட்டி அம்மா இவங்க 3 பேருமே அந்த நாயை ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஏன் இது இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு. ஆனா தாத்தா பாட்டிக்கு விஷயம் தெரியும், பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. இந்த சில சுதன் அவங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாதுல. அவங்களும் யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வெளியில இருந்து ஒரு மாதிரி ஓ அப்படின்னு ஏதோ ஒன்று கத்துற சத்தமும் கேட்குது. இது நாயா நரியா இல்லை ஏதாச்சும் ஒரு மிருகத்தோட சத்தமானு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. இது ஒரு மனுஷனுடைய சத்தம். ஆனால் அந்த மனுஷன் உயிரிழந்து கத்துறானா இல்லை செத்து போய் பேயா கத்துறானா அப்படின்றதான் இங்கே கேள்வி. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சத்தம் கொலை நடுங்க வைக்கிற அளவுக்கு பயத்தையும் கிளப்புது. இந்த சத்தத்தை கேட்ட சுதன் அவங்க அம்மாவே ஒரு செகண்ட் பயந்துடுறாங்க. அப்படியே உடம்புலாம் அதிர்வும் ஆரம்பிக்குது. சிம்பிளா சொல்ல போனா வெளியில கத்துற அந்த ஒரு சத்தம் எப்படி இருக்கு தெரியுமா? காந்தாரா படம் பார்த்திருப்பீங்கல்ல, அதுல ஒரு சாமி ஒரு மாதிரி கத்தும் பாத்தீங்களா? சொல்ல போனா அதே மாதிரி சத்தம் தான் இப்போ இந்த வீட்டுக்கு வெளியில இருந்தும் கேட்டுட்டு இருக்கு. இந்த சத்தத்தை கேட்ட குழந்தையா தூங்கிட்டு இருக்கிற சுதன் இவரும் அலறடிச்சு அழவும் ஆரம்பிக்கிறாரு. தாத்தா இவரும் யோசிக்கிறாரு. தூங்கிட்டு இருந்த குழந்தைய எந்திரிச்சு அழ ஆரம்பிக்குது. இந்த நாய் ஏன் கத்தாம இருக்கு அப்படின்னு கிட்ட போய் பாக்குறாரு. அந்த நாயோட உடம்பு பார்த்தீங்கன்னா உதிருது. அப்படியே ஏதோ பயத்துல தான் உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு தாத்தாக்கும் தெரியுது. ஏய் நீ பயந்தா கூட ஏதாச்சும் கத்த அப்படின்னு தாத்தா இவரும் கத்துறாரு. ஆனா அந்த நாய் பயந்த மேனிக்கு தான் ஓரமா போய் உட்காந்துட்டும் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும்னா, என்னதான் வளர்ப்பு பிராணியா இருந்தாலும் இல்ல தெரு நாய்களா இருந்தாலும் சரி, நாய்கள்னாலே கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு அமானுஷம் இல்லைன்னா சஸ்பீஷியஸான ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்தா கண்டிப்பா இந்த நாய்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் அதை உணரும். அப்படி உணர்ந்ததுக்கு அப்புறம் அதை எச்சரிக்கிற மாதிரி பயங்கரமா குலைக்கவும் ஆரம்பிக்கும். ஏன் நாய் பயந்தா கூட அந்த இடத்துல பயத்தோட ஒரு மாதிரியும் குலைக்கும். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணாம இந்த நாய் ஓரமா போய் உட்காந்துருது. இப்படி இந்த பயந்து போன நாயை பார்க்கும்போது இவங்களுக்கும் இன்னும் பயம் வருது. ஏன்னா நாய் இந்த அளவுக்கு பயந்துருக்குன்னா அப்படி வெளியில என்ன இருக்கு அப்படின்ற அளவுக்கு. இப்போ தாத்தாவை எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாரு. வீட்டில் இருக்கிற எல்லா கதவு ஜன்னலும் மூடி இருக்கா அப்படின்னு. ஆனால் தாத்தாக்கு நல்லா தெரியும் எல்லா கதவு ஜன்னலும் நான் மூடி இருக்கேன், ஆனால் ஒரே ஒரு ஜன்னலை மட்டும் நான் மூடி வைக்கல. ஏன்னா எல்லாத்தையும் மூடிட்டா காற்று போகிறதுக்கு வசதி இருக்காது, கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு ஜன்னலை மட்டும் திறந்துருக்கேன் மேம், நான் போயிட்டு அந்த ஜன்னலை மூடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை எந்திரிக்கிறாரு. ஆனால் தாத்தா இவர் எந்திரிக்கிறத பார்த்து சுதன் அவங்க அம்மாவும் எந்திரிக்கிறாங்க. கை குழந்தை இவனும் அழுதுட்டு இருக்கான்ல, இவனை கொஞ்சம் தூக்கி லைட்டாக இங்கே அங்கே நடந்தா அவன் கொஞ்சம் அடங்கும் அப்படின்றதுனால சுதன் அம்மாவும் குழந்தைய தூக்கிட்டு சரிப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பின்னாடியே வராங்க. தாத்தா இவரும் முன்னாடி போயிட்டு அந்த ஜன்னலை அப்படி மூடலான்னு போது இந்த இடத்துல தாத்தாவும் சரி சுதன் அவங்க அம்மாவும் சரி ஒரு விஷயத்தையும் பார்க்குறாங்க. பார்த்து
மிரளவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இப்போ இந்த வீட்டோட காம்பவுண்ட் சுவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சுவத்துக்கு உள்பகுதியில் அந்த சுவத்தை ஒட்டினா மாதிரி ஏதோ ஒரு பெண்ணும் நிற்கிறாங்க. உடம்புலாம் வெளுத்து போயும் இருக்கு. உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் உடம்பு வெளியில் போனால் எப்படி இருக்கும், அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு புடவை அது நல்லா அழுக்காகவும் கந்த துணி மாதிரியும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு புடவையை சும்மா எடுத்து அப்படி முடிஞ்சு விட்டா எப்படி இருக்கும், இது கூடவே நல்லா அழுக்கான முடியோட அந்த முடியை நல்லா விரிச்சு விட்டுட்டா அந்த கோலம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயந்தர கோலத்துல தான் வெளியில ஒரு பெண் நிக்கிறத பார்த்து இப்ப 2 பேருமே தெக்கச்சு போய் மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல தாத்தா இவருக்கு பேய் பிசாசு மேலே சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. இது எவனோ திருடனா இருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் நிற்கிற அந்த பெண்ணுடைய உருவம் இங்கே வா அப்படின்னு தாத்தாவுக்கு பிள்ளை தாத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சுதன் அவங்க அம்மா இருக்காங்களே கை குழந்தையோட, அவங்கள இங்கே வா அப்படின்னு கூப்பிடவும் ஆரம்பிக்க இதை பார்த்த தாத்தாவும் ஏமா நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் அந்த ஜன்னலை மூடிடுறாரு. மூடினதுக்கப்புறம் அப்படி சுற்றி தேடுறாரு ஏதாச்சும் பொருள் கையில் கிடைக்குதா அப்படின்னு. பார்த்தா ஒரு ஓரமாக ஒரு பெரிய கடப்பாறையும் இருக்கு. அந்த கடப்பாறை எடுத்துட்டு அந்த மெயின் கதவை திறந்துட்டு ரொம்பவே கோவத்தோட வெளியிலையும் போறாரு. ஏன்னா இது எல்லாமே இந்த திருட்டு பசங்களோட வேலையாக தான் இருக்கு அப்படின்னு அந்த கடப்பாறை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியிலையும் வராரு. வெளியில வந்து பார்த்தா அந்த காம்பவுண்ட் வால் கிட்ட அந்த பெண்ணுடைய ஒரு நிக்க ஏய் யார் நீ அப்படின்னு அந்த கடப்பாறை எடுத்துட்டு இப்படி போய் அடிக்கும்போது கரெக்டாக அடிக்கிற அந்த ஒரு சமயத்தில் அங்கே நிற்கிற அந்த ஒரு பெண்ணுடைய உருவம் தாத்தா கண்ணு முன்னாடி மறைஞ்சு போனதை பார்த்து இவரும் அந்த கடப்பாறையெல்லாம் கீழே போட்டு கை நடுக்கத்தோடு நின்றுருக்காரு. ஏன்னா இவரோட வாழ்க்கையில் இந்த பேய் பிசாசுன்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளதும் கிடையாது பார்த்ததும் கிடையாது. ஆனால் இத்தனை வருஷமா இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் இப்போ இருக்குன்னு கண் கூட பார்க்கும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும். இதுக்கப்புறம் தாத்தா என்ன பண்ணுறாருன்னா பயத்தோட அப்படி கை நடுக்கத்தோட வீட்டுக்குள்ளேயும் வராரு. அவசரமாக கதவை சாத்திட்டு டேரெக்டாக எங்கே போகிறாருன்னா இந்த வீட்டில் தாத்தா எப்பவுமே ஒரு ரூமில் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த ரூமில் கட்டிலும் போட்டிருக்கும். அந்த ரூமில் போயிட்டு சைலண்டா படுத்துறாரு. அப்படி படுத்ததுக்கு அப்புறம் இந்த சைட்ல சுதன் அவங்க அம்மாவா இருக்கட்டும் பாட்டியா இருக்கட்டும் என்னாச்சு வெளியே இருந்தது யாரு போயிட்டாங்களா அப்படின்னு 2 பேருமே மாறி மாறி கேட்க, ஆனா தாத்தா கிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் வரல. அவரு கை அப்படியே நடுக்கத்தோட படுத்திருக்கிறத பார்த்து இவங்களுக்கு புரிஞ்சிருது சம்திங் வெளியில இருந்தது வேற ஏதோ அப்படின்னு. சரி இவர் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் எதா இருந்தாலும் சரியாரு அப்படின்னு அவர் அப்படியே ஃப்ரீயா விட்டு இந்த சைட்ல சுதன் அவங்க அம்மா குழந்தையா இருக்கிற சுதன் அவரும் தூங்க வைக்க முயற்சி பண்றாங்க. இதுக்கப்புறம் சுதன் இவரும் கொஞ்சம் தூங்கிடுறாரு. தூங்கினதுக்கு அப்புறம் சரி தாத்தா தூங்கிட்டாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட வந்து பார்த்தா அவர் இன்னும் தூங்காம இருக்காரு. உடம்புலாம் ஒரு மாதிரி நடுக்கத்தோட இருக்காரு. போய் தொட்டு பார்த்தா உடம்பு கொதிக்கவும் ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா பயங்கரமான ஜுரம், அதுவும் இந்த ஜன்னி காய்ச்சல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தாத்தா நடுக்கத்துல இருக்காரு. சுதனமாவும் யோசிக்கிறாங்க இந்த நேரத்துல இவரு ஜுரம் வந்திருக்கு எங்க கூட்டு போறது அப்படின்னு தெரியாம இவங்களும் முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைட்ல பாட்டியும் பயங்கரமா சரி எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு தாத்தாக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த ஜுரத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல பாட்டியும் சரி சுதன் அவங்க அம்மா அந்த குழந்தை இவங்க 3 பேருமே இவங்களை அறியாமலேயும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டி சுதன் அவங்க அம்மா இவங்களும் கண்ணு முடிச்சு பார்த்தா கட்டில்ல தாத்தாவையும் காணும். இவர் எங்க போனாரு அப்படின்னு தேடும்போது தான் தெரியுது தாத்தா எந்திரிச்சு வீட்டுல சகஜமா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. பார்த்தா ரொம்பவே ஆரோக்கியமா இருந்துட்டு இருக்காரு. எங்க நைட்டு ஃபுல்லாக ஜன்னி வந்து ஒரு மாதிரி படுத்துட்டு இருந்தீங்க இப்போ தெளிவாக இருக்கீங்களே அப்படின்னு பாட்டியும் கேட்க, ஆமாம்மா நைட்டு எனக்கும் பயங்கரமாக குளிர் காய்ச்சல்லாம் வந்தது, ஆனால் என்னன்னு தெரியல காலையில் எந்திரிக்கும் போது என் உடம்பு ரொம்பவே லேசாக இருந்தது. சரி எல்லாமே போயிடுச்சு நினச்சதான் நானும் சகஜமாக வேலை பார்க்குறேன்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்த வீட்டில் இருக்கிற யாராலையுமே இன்க்ளூடிங் தாத்தாவாலையும் நம்ப முடியல. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் முதல் வேலையா சுதன் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, மாப்பா நீங்கள் தயவு செஞ்சு வீட்டிலே இருங்க, இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் போயிட்டு வேறு எதனா வீடு நல்ல வீடாக இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் நான் சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் போட்டேன், அங்கே போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு நல்ல வீடோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த சைடில் தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, மா நீ வீட்டில் குழந்தைய பார்த்துட்டு இந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கும் தெரியல, நம்மளும் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க முடியாது, இங்கே உண்மையிலே என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கும் தெரியணும், நான் போயிட்டு ஊரில் அக்கம் பக்கத்தில் ஆட்கள் கிட்ட இந்த வீட்டை பத்தி ஏதாச்சும் விஷயம் தெரியுமா அப்படின்னு விசாரிச்சுட்டு வர, நீ குழந்தைய பாத்துக்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டியும் ஐயோ இப்படிப்பட்ட வீட்டில் என்ன தனியாக விட்டு போறீங்களா, இல்லை நான் தனியாக இருக்க மாட்டேன் நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கை குழந்தைய கூட்டிட்டு இப்போ தாத்தா பாட்டி கை குழந்தை இவங்க 3 பேருமே இந்த வீட்டை பத்தின மர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வெளியில வராங்க. இவங்க வெளியில போகும்போது இவங்க வளர்ப்பு நாயும் கூட வந்துருது. டைரக்டா யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் போய் விசாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அங்கிருந்து பக்கத்தில் தான் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, ஐயா என்ன வீடு கொடுத்துருக்கீங்க, இந்த வீட்டில் வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு, முதல் நாள் யாரோ சலங்கை போட்டு நடந்துட்டு இருக்காங்க, அடுத்த நாள் வீட்டுக்கு வெளியில் ஏதோ ஒரு பெண் அழறாம், அதுக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு வெளியில் ஓன்னு சத்தமும் கேட்குது, நேற்று என்னடானா வீட்டுக்கு வெளியில் ஏதோ ஒரு உருவத்தையும் பார்க்குறோம், என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டில் பிரச்சனை இருந்ததுன்னா சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு தாத்தாவும் கேட்க, அப்போ அந்த ஹவுஸ் என்ன சொல்கிறாருன்னா, வாய்ப்பே இல்லையே,
என் வீட்டில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது, நீங்க என்ன வளர்றீங்க அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனரும் சொல்ல, இது மட்டும் இல்லாம இருக்கிற விஷயத்த இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சில பொய்களை சேர்த்து சொல்லும்போது அவங்க முக பாவனை அந்த பேச்சோட தடுமாற்றம்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவரும் பேச ஆரம்பிக்க தாத்தாக்கும் டவுட் வந்துடுது. இந்த ஆளு நம்ம கிட்ட எதுவும் மறைக்கிறான், இவங்கிட்ட விசாரிச்சா சரிப்பட்டு வராது, நாம அக்கம் பக்கத்தில் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் சுற்றி விசாரிக்கும் போது தான் ஒரு திடுக்கிற விஷயமும் தெரிய வருது. அது என்னன்னா, இப்போ தாத்தா பாட்டி இவங்க இருக்கிற இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி கணவன் மனைவி, அதுவும் கர்ப்பமான மனைவி, இவங்க 2 பேருமே தான் இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி தங்கி இருந்திருக்காங்க வாடகைக்கு. பொதுவாக பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது பார்த்து நடக்கணும், பார்த்து வெயிட்டு தூக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் அந்த சமயம் அவங்களும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்கள அறியாமலே தடுமாறி கீழே விழுந்து தலையில பலமா அடிபட்டிருக்கு, ரத்தமும் அதிகப்படியா போயிருக்கு. நல்ல வேலையா அந்த நேரம் கணவரும் கூட இருந்திருக்காரு. இதை கவனிச்ச உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போனோம் அப்படின்னு கூட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற டாக்டர் தெளிவா ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறாரு, அடிபட்டதுல ரத்தப்போக்கு அதிகமா போயிருக்கு, இந்த இடத்துல எங்களால ஒருத்தர் மட்டும் தான் காப்பாற்ற முடியும், அது மனைவி இல்லைனா குழந்தை, இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் மட்டும் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது கணவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா 2 பேருமே விட்டு கொடுக்க முடியல. இந்த சைடுல டாக்டர் அம்மா இல்லைனா குழந்தை, இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை காப்பாற்றணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல சிகிச்சை பலனின்றி அம்மாவும் இறந்துடுறாங்க, குழந்தையும் வயிற்றுக்குள்ளே இறந்துருது. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச கணவர் இவரும் பித்து பிடிச்ச மாதிரி சொல்ல போனா பைத்தியமாயிடுறாரு. பைத்தியமானதுக்கு அப்புறம் அவரும் அந்த வீட்டில் தங்காம எங்க போனார் அப்படின்னு தெரியல. இது மட்டும் இல்லாம கர்ப்பமான பொண்ணு வயிற்றிலே குழந்தையோட இறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் பேயா இந்த வீட்டை தான் சுத்தி சுத்தி வந்திருக்கா. இதை இந்த ஏரியால இருக்கிற நிறைய பேரும் பார்த்திருக்காங்க. இதனால அந்த வீட்டு பக்கம் யாருமே போக மாட்டாங்க. இந்த ஒரு விஷயம் ஹவுஸ் ஓனருக்கும் நல்லா தெரியும். ஆனா அவங்களாலே எதுவுமே பண்ண முடியல. ஓடி போன அந்த பெண்ணுடைய கணவன் என்னைக்காச்சும் திரும்ப வருவான் அப்படின்னு அவங்களும் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் போனவனும் வரல. சொல்ல போனா இப்ப வரைக்கும் அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாது. இது மட்டும் இல்லாம இந்த ஏரியால வசிச்சுட்டு இருக்கிற நாங்களும் இரவு நேரத்துல அந்த வீட்டு பக்கம் வேலை விஷயமா வேலை முடிச்சுட்டு அந்த பக்கமா வரும்போது ஒரு கர்ப்பிணி பெண் குழந்தை பிறக்கும் போது வழியில கத்துவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சத்தம் அந்த வீட்டுக்குள்ளேயும் கேட்கும், அந்த அழுகிற சத்தமும் கேட்கும். ஆனா அந்த வீட்டுக்குள்ள பலவிதமான நடமாட்டத்தோட சத்தம் எங்களுக்கும் தெளிவா கேட்டிருக்கு. ஆரம்பத்துல இது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள யாரோ இருந்துதான் பண்றாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா போக போக தான் எங்களுக்கும் புரிஞ்சது இதுக்கு காரணம் இறந்து போன கர்ப்பிணி பெண்ணோட ஆன்மா அப்படின்னு. இது மட்டும் இல்லாம இந்த ஏரியால ஒரு பெரிய மழை சூறாவளி காத்துலாம் அடிச்சது. இதனால அக்கம் பக்கத்துல சுத்தி இருக்கிற இந்த குடிசை வீடெல்லாம் பிச்சுட்டும் போயிருச்சு. ஆனா அந்த ஒரு வீட்டுக்கு எந்த ஒரு சேதாரமும் நடக்கல. இதனாலே நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த வீட்டு பக்கத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாருமே தனித்தனியா தூரமும் தள்ளி போயிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வீடு தனித்து கைவிடப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த வீட்டை சுத்தி நிறைய புட்கள், செடிகள், மரங்கள் அப்படின்னு முளைச்சு அந்த வீட்டையே மொத்தமா மறைச்சிருச்சு. நீங்களும் ஒரு விஷயத்த நோட் பண்ணி பாருங்க, உங்க வீடு இருக்கிற அந்த இடத்தை சுத்தி அக்கம் பக்கத்துல ஏதாச்சும் வீடு இருக்கா அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்த தாத்தா பாட்டி யோசிக்கிறாங்க. ஆமாங்க, எதுவுமே இல்லை அப்படின்னு. அதுக்கு காரணம் இதெல்லாம் தான் அப்படின்னு அக்கம் பக்கத்துல இந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க பாதிக்கப்பட்டவங்க விவரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தாத்தாவும் ஒரு முடிவு எடுக்கிறாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் இதுக்கப்புறம் அந்த வீட்டில் நம்ம தங்கக்கூடாது அப்படின்னு. அன்னைக்கு நின்ன மேனிக்கே எல்லா பொருட்களும் எடுத்துட்டு அவங்களும் அவசர அவசரமா அந்த கிராமத்துல வேற ஒரு வீட்டுக்கும் போறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பிரச்சனை எதுவுமே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அங்க போனதுக்கு அப்புறமும் இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை துரத்திட்டு பின்தொடர்ந்து இந்த வீட்டுக்கும் வந்திருக்கு. ஏன்னா இந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் சேம் அதே மாதிரி நைட்டு அந்த நடமாட்டம், அழற சத்தம், அதுல அந்த பிரசவத்துல அந்த பெண் கதற அந்த ஒரு சத்தம் எல்லாமே நைட்டு ஃபுல்லா இவங்களை தூங்க விடாம பண்ணிருக்கு. சொல்ல போனா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பேய் வீட்டுக்கும் இப்ப அந்த கிராமத்துல இருக்கிற அந்த வீட்டுக்கும் தூரம் ரொம்பவே அதிகம். இதுக்கப்புறம் தாத்தா வாழ்க்கையிலே தடவையா இந்த மாந்திரிகர் தேடி போகவும் ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில பேய் பிசாசை நம்பினது இல்லைல்ல, ஆனா இப்ப கண் கூட பார்த்து நம்பவும் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நாம இப்படியே விட்டோன்னா நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு அவரும் மாந்திரிகர் தேடி, கேரளானா மாந்திரிகரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, மாந்திரிகர் தேடி போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட விலாவறையா சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட நம்புதிரி அவரும் டைமை பார்க்குறாரு. டைமை பார்த்துட்டு இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க, போயிட்டு நைட்டு வாங்க, நைட்டு இதுக்கு உண்டான தீர்வை உங்களுக்கு நான் முழுமையாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாத்தா பாட்டியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி நைட் ஆனதுக்கப்புறம் நம்பூதிரி அவரை பார்க்கறதுக்காக அவருடைய இடத்துக்கும் போகிறாங்க. கரெக்டாக தாத்தா பாட்டி இவங்க வர அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பூதிரியும் அந்த பேய் ஓட்டுற சடங்குக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருக்காரு. இப்போ தாத்தா பாட்டி கை குழந்தை இவங்களை பார்த்ததுக்கப்புறம் அந்த நம்பூதிரியும் வந்து உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க உட்காந்ததுக்கப்புறம் நம்பூதிரி இவரும் கண்ணை மூடுறாரு. அப்படி மூடினவர் கொஞ்ச நேரம் ஏதோ தியானம் பண்ணுற மாதிரி மந்திர வார்த்தைகள்லாம் உச்சரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி கண்ணை மூடிட்டு நம்பூதிரி சொல்கிற விஷயம் என்னன்னா,
அந்த கர்ப்பிணி பெண் இறந்ததுக்கு அப்புறம் அதோட குழந்தையும் இறந்து போயிடுச்சு. அப்படி இறந்து போய் பேயா சுத்தி இருக்கிற அந்த பெண் தான் குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் இப்போ உங்க வீட்டுல ஒரு கை குழந்தை சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா, அது தன்னுடைய குழந்தையா நினைச்சிட்டு இருக்கு. இப்ப அந்த குழந்தைய தேடி தான் உங்க பின்னாடியும் சுத்திட்டு இருக்கு. அதோட டார்கெட் அந்த குழந்தை தான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, அந்த கர்ப்பிணி பெண் இறந்த விஷயமே இப்ப வரைக்கும் அந்த ஆன்மாக்கு தெரியாம தான் உலாவிட்டும் இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்க வாழ்ந்த அந்த வீட்டுல நீங்க கை குழந்தையோட இருக்கும்போது தான் குழந்தை தான் இங்க இருக்குன்னு நினைச்சு அந்த குழந்தைய தூக்குறதுக்காக தான் சுத்திட்டும் இருக்கு. அது உங்க வீட்டு பிள்ளைய தான் கேட்டுட்டும் இருக்கு. அதுக்கு அந்த குழந்தை வேணும்னு சொல்லும் போதும் தாத்தா பாட்டிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயா, எப்படியாச்சும் இந்த பிரச்சனை இருந்து எங்க பேரனை காப்பாத்துங்க, எங்களுக்கு ஏதாச்சும் ஆனாலும் பரவாயில்ல, எங்க பேரனை காப்பாத்துங்க அப்படின்னு அவங்களும் பயங்கரமா கெஞ்சவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனைல இருந்து உங்களை காப்பாத்தலாம், ஆனா பர்மனண்டால என்னால காப்பாற்ற முடியாது. சொல்ல போனா பர்மனண்டா இந்த ஆன்மாவை என்னால அழிக்க முடியாது, அடக்கி வேணா வைக்க முடியும். அந்த ஒரு விஷயத்த என்ன பண்றேன், இப்ப நீங்க போங்க, போயிட்டு மறுபடியும் நாளைக்கு வாங்க, கண்டிப்பா அதுக்குள்ள அந்த கர்ப்பிணியோட ஆன்மாவை நான் அடக்கி வச்சிருப்பேன்னு அந்த நம்பூதிரி சொன்னதுக்கு அப்புறம் இவங்களும் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு மறுபடியும் அடுத்த நாளும் வராங்க. அடுத்த நாள் அதே மாதிரி நைட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குடுவையும் இருக்கு. அந்த குடுவையை மஞ்சள் துணி போட்டும் மூடியும் வச்சிருக்காங்க. நம்பூதிரியும் சொல்றாரு, இந்த குடுவைக்குள்ளதான் இத்தனை நாள் உங்களை சித்திரவதை பண்ணிட்டு இருந்த அந்த கர்ப்பிணியோட ஆன்மாவும் இருந்துட்டு இருக்கு. இப்பவும் சொல்றேன், இதை என்னால அடக்கிதான் வைக்க முடியும், அழிக்க முடியாது. இப்ப இந்த வீட்டு ஆம்பளையான நீங்க, அதாவது தாத்தாவை பத்தி சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த குடும்பம் உங்ககிட்ட தரேன், இது கூடவே ஒரு சில மந்திரிச்ச பொருளும் தரேன். இதை எடுத்துட்டு போயிட்டு சுடுகாட்டுல நீங்க சுடுகாட்டோட மையத்துல புதைக்க கூடாது. அதுக்கு பதிலா அந்த சுடுகாட்டோட மூளை பகுதி இருக்கும் பாத்தீங்களா, ஏதாச்சும் ஒரு மூளை, அதுலயும் அந்த மூளையிலேயே ரொம்பவே இடுக்கமான ஒட்டி இருக்கிற அந்த இடத்துல நீங்க பள்ளம் தோண்டி, நல்லா பள்ளம் தோண்டி இது எல்லாத்தையுமே புதைச்சிட்டும் வரணும். ஏன்னா பெரும்பாலும் இந்த ஒரு விஷயத்த நம்ம சுடுகாட்டுல சாதாரண இடத்துல புதைச்சோம்னா அந்த இடம் காலியா இருக்குன்னு நினைச்சு வேற ஏதாச்சும் சடலத்தை அங்க புதைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி தோண்டும் போது கண்டிப்பா இந்த கர்ப்பிணி ஆன்மா வெளியில வந்ததுன்னா மறுபடியும் உங்க குடும்பத்துக்கு தான் பேராபத்து இருக்கு. இதுவே அந்த சுடுகாட்டோட ஒரு மூளை பகுதியில, அதுலயும் நல்ல கார்னர் மாதிரியான இருக்கிற இடத்துல இதை பள்ளம் தோண்டி புதைச்சிட்டோம்னா மோஸ்டா அந்த இடத்துல பள்ளம் தோண்டி பிணங்களை புதைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் அப்படின்னு அந்த நம்பூதிரி சொன்ன அந்த அறிவுரையை கேட்டு தாத்தா இவரும் சுடுகாட்டுக்கு போயிட்டு அவர் சொன்ன மாதிரி பள்ளம் தோண்டி புதைக்கிறாரு. இந்த இடத்துல நீங்க ஒரு சில பேர் யோசிப்பீங்க, மேபி அந்த சுடுகாட்டோட கார்னர்ல இப்போ இந்த மதில் சுவர் எழுப்பணும்னா, காம்பவுண்ட் வால் போடணும்னா கண்டிப்பா கொஞ்சம் பள்ளம் தோணாலும் அப்ப அது மாட்டிக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தாத்தா நேக்கா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அந்த சுடுகாட்டோட கார்னர்ல பாத்தீங்கன்னா, அதாவது மூளை பகுதியில ஆல்ரெடி ஒரு சமாதியும் இருக்கு. அந்த சமாதிக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு வந்திருக்காரு. ஸோ சமாதி பக்கத்துல அப்படின்னும் போது பக்கத்துல பள்ளம் தோண்ட மாட்டாங்க, கொஞ்சமாச்சு கேப் விட்டு தான் பள்ளம் தோண்டுவாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா தொந்தரவு இருக்காதுல்ல, அதை தான் தாத்தாவும் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கு அப்புறம் தான் நிரந்தரமா இவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த சுடுகாட்டோட ஏதோ ஒரு மூலையில தான் அந்த கர்ப்பிணியோட ஆன்மா அடங்கியும் இருக்கு. இப்போ வரைக்கும் இவங்க குடும்பத்தை, அதுலயும் சுதன் இவரை தொந்தரவு பண்ணலன்னா இப்போ வரைக்கும் அந்த இடத்த யாருமே தொந்தரவு பண்ணாம தானே இருக்காங்கன்னு அர்த்தம். அதனாலதான் இவங்க வாழ்க்கையும் நிம்மதியா இருந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையிலையும் வேற எந்த பிரச்சனையுமே நடக்காம சுதன் அவங்க அப்பா ஒரு லெவலுக்கு அப்புறம் பணம்லாம் சம்பாரிச்சு அவரும் சொந்தமா ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல வீடும் கட்டிடுறாரு. அதுக்கப்புறம் வாடகை வீட்டுல இருந்து மாறி இவங்க சொந்த வீட்டுக்கும் போறாங்க. இப்போ வரைக்கும் அந்த சொந்த வீட்டுல தான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா அந்த சொந்த வீட்டுல இருந்து தான் இந்த இன்சிடென்ட்டை நமக்கும் ஷேர் பண்ணிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, பாட்டி காலத்துல நடந்த இந்த உண்மை சம்பவம் இப்படி இருக்கு. இதுக்கப்புறம் அடிக்கடி பாட்டி காலத்துல நடந்த பேய் சம்பவத்தை சொல்றதுக்கு நானும் முயற்சி பண்றேன். அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் அவர். கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆனா இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய தாழ்மையான கருத்து என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பிளஸ் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் அடுத்த லெவல் முன்னேறும். இது மட்டும் இல்லாம கீழே சப்ஸ்கிரைபர்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே ஆல்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்க பிரஸ் பண்ணா மட்டும்தான் நான் இப்ப போஸ்ட் பண்ணிருக்கிற இந்த வீடியோ உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா டைமுக்கு வரும். இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோவை நீங்க மிஸ் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவ்வளவுதான் மக்களே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான். பாய்.